Hi guys. So இன்னைக்கு எங்க மம்மி என்ன ஸ்பெஷல் பண்ண போறாங்கன்னா இது என்ன மம்மி? இன்னைக்கு காடை ஃப்ரை தாங்க பண்ண போறேன். ஓகே. காடை வந்து ஒரு 4 காடை எடுத்துக்கங்க. இந்த மாதிரி முழுசாவே எடுத்துக்கங்க. ஓகே. சோ அதுக்கு என்னென்ன மசாலாமா யூஸ் பண்றீங்க? அதுக்கு வந்து பச்சரிசி மாவு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், இது கறி மசாலா தூள் 1 டீஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் 65 பாக்கெட் 1, ஒரு பாதி எலுமிச்சம்பழம், 4 காடை. ஓகே. தேவையான அளவு உப்பு. ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ பாதி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம். இந்த பவுடர் எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. இந்த மசாலா எல்லாமே போட்டாங்க. எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ கலந்துட்டு ஒரு 1/4 ஹவர் ஊறணும். நல்லா ஊறிட்டா 1/2 ஹவர் கூட ஊறலாம். நல்லா இருக்கும். 1/2 ஹவர் ஊறலாம். லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு வச்சுட்டேங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 ஹவர் ஊறினா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து 15 நிமிஷம் தான் ஊற வைக்க போகிறேன். ஸோ காடை நல்லா செட் ஆகிடுச்சு. இது மேலே எங்கள் மம்மி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போட்டா கொஞ்சம் போடலாம். சொன்னா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. எடுத்துடலாம். இந்த டைமில் நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. காடை ஃப்ரை முடிஞ்சிருச்சுங்க. பாருங்கள், காடை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கும் நல்லது. இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.